ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஃப்ரெண்ட் நக்ஷத்ரா. இன்றைக்கி வந்துட்டு இந்த வைஸ் பிராமணா தெனாலிராமன் ஸ்டோரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. தெனாலிராமன்ற ஒரு வைஸ் பிராமணா இருக்காங்க. ஸோ ஊரில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரெஸ்லர் வராரு. இந்த யானை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த மாதிரி அந்த ரெஸ்லரோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் விஜயநகருக்கு வராங்க. விஜயநகர் கிருஷ்ணதேவராய கிங்கால் ஆண்டப்பட்டது தான். ஸோ என்னென்னா அவர் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சாம்பியன்ஸுமே வின் பண்ணிட்டாங்க ரெஸ்லிங்கில். ஸோ இப்போ கிருஷ்ணதேவராய கோர்ட்டுக்கு போகிறாரு. நாங்கள் பார்க்கலாம் என்ன ஆகுது. ஹே கிங் கிருஷ்ணதேவராய், உங்களோட கோர்ட்டில் இருக்கிற மாதிரி என் கூட சண்டை போட யாருக்குமே தைரியம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ரெஸ்லர். கிங் கிருஷ்ணதேவராயோட ரிப்ளை, ஓகே, ஐ வில் ஸ்பீக் வித் யூ டுமாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. கிங் கிருஷ்ணதேவராய்க்கு ஒரே கோவம். அமைச்சர்கள்லாம் பார்த்து, யாருக்குமே ஷேமா இல்லையா? நம்ம நாட்டுக்கு ஷேமை மட்டும்தான் சேர்க்குறீங்க, பெருமையை சேர்க்க மாட்டேங்கிறீங்களே. ஐ ஆம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ கைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி சொன்ன உடனே தெனாலிராமன், நான் இருக்கேன் கிங், நான் அவனுக்கு கூட சண்டை போடுறேன்னு சொல்கிறாங்க. தெனாலி, உன்னால் முடியுமா கிங் டவுட்டாக 2 times கேட்குறாங்க. தெனாலி ஓகே என்னால் முடியும் கிங்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிங் கிருஷ்ணதேவராய் இப்போ சொல்கிறாரு, ஓகே, ஆனால் உனக்கு டிமாண்ட் வேணுமா? அதாவது பரவாயில்ல, எனக்கு 3 days டிமாண்ட் கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் டே அந்த ரெஸ்லரும் தெனாலிராமனும் ஒரு நதியில் மீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரெஸ்லர் சொல்கிறாங்க, ஹே, நீ தானே இந்த சண்டை போட வந்தவன், நீ தானே என் கூட சண்டை போட போகிற, இப்போவே நீ தோத்துடு, நான் சண்டை போடல அப்படின்னு தோத்துட்டு ஒழுங்காக போயிடு, இல்லைனா உனக்கு தான் அடி அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எல்லா டைப் ஆஃப் ரெஸ்லிங்கும் தெரியுமா ரெஸ்லர்னு தெனாலிராமன் ரெஸ்லர்கிட்ட கேட்குறாரு. ரெஸ்லரும் ஓகே, எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு யங் சாய், ஜப்பானீஸில் யூஸ் பண்ணுற யங் சாய்ன்ற ரெஸ்லிங் தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரெஸ்லர் ஐயோ என்னடா இப்படி புதுசாக சொல்கிறானே, நமக்கு அதெல்லாம் தெரியாது. சரி பார்க்கலாம் அப்போ பார்த்துக்கலான்னு போகிறாரு. அப்புறம் கேட்குறாரு, உனக்கு இந்த டைப் ஆஃப் ரெஸ்லிங் தெரியுமா? நீ தான் இதை யூஸ் பண்ண போறியான்னு. ஆமாம், நம்ம சண்டேல நான் யூஸ் பண்ண போகிறேன்னு தெனாலிராமன் சொல்கிறாரு. அப்புறம் ரெஸ்லர், ஓகே நம்ம சந்திக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லோரும் வந்துட்டாங்க. க்ரௌட்லாம் நிற்கிது, சண்டை போடுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ பார்க்குறாங்க, ரெஸ்லரை காணும். இப்போ தெனாலிராமன் கிங் கிட்ட கேட்குறாரு, என்ன ரெஸ்லரை காணும்னு சொல்கிறீங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன். சாரி தெனாலி, ரெஸ்லர் உனக்கு பயந்துக்கிட்டு போயிட்டான், சரியா? ஸோ நீ தான் வின்னர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க எல்லாருக்கிட்டையும். நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா தெனாலிராமன் அதாவது கிங் தெனாலிராமன் தனியாக கூப்பிட்டு போகிறாரு. கேட்குறாரு, யங் சாய்ன்ற ரெஸ்லிங் நான் கேள்விப்பட்டதே கிடையாதே, உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும், நான் சும்மா அடித்து விட்டேன், அவன் நம்பிட்டான், அவ்வளோதான் கிங். நான் ஜஸ்ட்டு நம்ம கண்ட்ரியோட ரெப்புடேஷனை விடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே கிங் சொல்கிறாரு, தெனாலி எப்போவுமே நீ இப்படி தான் இருக்க அப்படின்னு. அதனால் தேங்க்யூ. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஸ்டோரியை நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். இது 3K கிட்ஸ்க்காக எழுதப்பட்ட மாதிரி 1K கிட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ.